அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். களவழி 40 செய்யுள் 14. கவளம் கொள் யானையின் கைகள் துணிக்க பவளம் சொறி தருப்பை போல் திவள் ஒளிய ஒன் செங்குருதி விழும் புனல் நாடன் பொங்கரை அட்டகளத்து. சோழன் தனக்கு எதிராக வந்த பொங்கரை என்கிற அரசர்களோடு போர்க்களத்திலே போரிட்ட போது போர்க்களத்திலே யானையினுடைய துதிக்கைகள் துண்டிக்கப்பட்டதால் அதிலிருந்து கொட்டுகிற இரத்தமானது எப்படி இருக்கிறது என்றால் பைக்குள்ளிருந்து பவளங்கள் இடைவிடாது கொட்டுவது போல இருக்கிறது என்று சொல்லுகிற செய்தி. யானையின் துதிக்கைகள் வெட்டப்படுகிறது, அதிலிருந்து பீரிட்டு வருகிற ரத்தம் கொட்டுவதை பையிலிருந்து பவளம் கொட்டுவது போல தொடர்ச்சியாக பவளம் கொட்டினால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறார் இந்த செய்யுளில். மீண்டும் செய்யுள். கவளம் கொள் யானையின் கைகள் துணிக்க பவளம் சொரு தருபை போல் திவள் ஒளிய ஒன் செங்குருதி உமிழும் புனல் நாடன் பொங்கரை அட்டகளத்து. பொங்கரை என்பது ஒரு நாட்டையும் குறிக்கலாம் அல்லது பகைவர்களையும் குறிக்கலாம். நன்றி, வணக்கம்.